10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay students, last of nama acid chlorides nude chemical properties pathundom. So ipo chemical properties of acid anhydride, chemical properties of acid anhydride. Okay students, so last video la acid chloride varaikkum paathirundha students. Ipo chemical properties of acid anhydride. So nucleophilic substitution reaction parunga. First one hydrolysis. So last la and acid halides la enna reaction irundhudo adhe dhaan inge first irukudunga, acid hydrolysis. ஓகேங்களா? ஸோ ஆசிட் ஆன்ஹைட்ரேட் அதுங்க என்ன இருந்ததோ ஆசிட் குளோரைஸில் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிசிஸ் தாங்க இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் ஹைட்ராலிசிஸ் தாங்க இருக்குது. CH3 CO O CO CH3ங்க அசிட்டிக் ஆன்ஹைட்ரேடுங்க. வாட்டர் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம், ஓகேங்களா, பாண்ட் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா CH3 COO சரிங்களா ஹெச்சுங்க. ஸோ வாட்டர் மாலிகுலை செப்பரேட் பண்ணோம்னா H + OH மைனஸுங்க. அப்போ நம்ம எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம லைன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த லைன் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ CH3 CO ப்ளஸ்ஸுங்க, CH3 COO மைனஸுங்க. அப்போ நம்ம இந்த பக்கம் செப்பரேட் பிரித்தோம்னா CH3 COOHங்க, CH3 COOHங்க. So water like OH minus ion goes to the CH3CO plus. Then H plus ion goes to CH3COO minusங்க. ஓகேங்களா? அப்போ 2 moles of acetic acid கிடைக்குதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி alkaline hydrolysis சரிங்களா, பேசிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம், சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ 2 moles of சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆட் ஆகுது அப்படின்னா அல்கலைன் மீடியம் அப்படிங்கிறதுனால இந்த அசிட்டிக் ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் சப்ஸ்டியூட் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். அசிட்டிக் மீடியம் அப்படின்னா கெட் ஆசிட்டுங்க, பேசிக் மீடியம் அப்படின்னா வி கெட் சோடியம் அசிட்டேட்டுங்க, அதாவது சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆல்கஹால், ஆல்கஹாலைசிஸுங்க. ஸோ லாஸ்ட்டாகவும் நம்ம அதே தான் பார்த்தோங்க. ஸோ இங்கேயும் ரியாக்ஷனாக வித் ஆல்கஹால், ஆல்கஹாலைசிஸுங்க. சரிங்களா? CH3 COO CO CH3ங்க. எத்தனால் ஆட் பண்ணும்போது எஸ்டர் கிடைக்குதுங்க, எத்தில் அசிட்டேட், தென் அசிட்டிக் ஆசிட் ரிமூவ் ஆகுதுங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம எஸ்டர் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்த ரியாக்ஷன் தாங்க. CH3 COO சரிங்களா. ஸோ இந்த ஹைட்ரஜன் கோஸ் டு திஸ் ஆக்சிஜன், தோ திஸ் பாஸ்ட் ஓவராலாக அசிட்டிக் ஆசிட்டாக ரிமூவ் ஆகுதுங்க. தென் CH3 COO C2H5 ஓகேங்களா. அப்போ எஸ்டர் கிடைக்குதுங்க. தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் அமோனியா, CH3 COO CO CH3ங்க. ஸோ அமோனியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் கோஸ் டு CH3 COO, then the hydrogen combine ஆகி CH3 COOHங்க, then CH3 CO NH2ங்க, அசிட்டமைடா கன்வெர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீனுங்க. எப்படி அசைல் ஹேலைட்ஸ், அசைல் குளோரைட்ஸ், பிரைமரி செகண்டரி அமீனோட N மெத்தில் அசிட்டமைட் அண்ட் N, N dimethyl acetamide, N methyl acetamide and N, N dimethyl acetamide கொடுத்ததுங்க பிரைமரி அண்ட் செகண்டரி அமீனோட. ஸோ anhydride, acidic anhydride also gives
N-methyl acetamide and N-methyl acetamide with primary and secondary amine. அப்போ CH3CO OCOCH3 CH3NH2ங்க. ஸோ CH3CONH CH3. ஸோ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் கார்பாக்சிலேட் குரூப்போடு ஆட் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட்டாக கம்பைன் ஆகி வெளியே போகுதுங்க. தென் NHCH3 இந்த கார்பனோட கம்பைன் ஆகி CH3CONH CH3 நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுங்க. தென் நெக்ஸ்ட் செகண்டரி அமீனோட கம்பைன் ஆகிடுச்சுன்னா செகண்டரி அமீனா NH இருந்ததுன்னா செகண்டரி அமீனுங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் கார்பாக்சிலேட் குரூப்போட கம்பைன் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட்டாக ரிமூவ் ஆகுதுங்க. தென் NCH3 twice goes to CO. இந்த கார்பனோட கம்பைன் ஆச்சுன்னா CH3CON CH3CH3ங்க. நைட்ரஜன்லேயே 2 மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்திலுங்க. நைட்ரஜன்லேயே அட்டாச்சாக இருக்கிறதுனால N, டைமெத்திலுங்க. பேரன் நேம் அசிட்டமைடு அப்படிங்கிறனால N, டைமெத்தில் அசிட்டமைடுங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் PCl5. ரியாக்ஷன் வித் PCl5. அப்போ PCl5ஓட கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த பார்ட் கட் பண்ணோம்னா இந்த பக்கம் ஒரு Cl, இந்த பார்ட்டில் கட் பண்ணோம்னா இந்த சைடு ஒரு Clங்க. தென் 2CH3COCl ரிமைனிங் PCl3 ரிமைனிங் இங்கே இருக்குங்க. ஸோ அந்த PCl3 ஆக்சிஜனோட சேர்ந்ததுன்னா POCl3ங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஹைட்ராலிசிஸில் எஸ்டர் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எஸ்டர்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறேங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ்டர்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ்டருங்க. ஸோ ஒன் ஹைட்ராலிசிஸ் ஃபஸ்ட் ஒன் ஹைட்ராலிசிஸுங்க. ஸோ CH3COCH3ங்க. H2O போடும்போது நாம் OH இந்த பக்கம் ஆட் ஆச்சுன்னா ஏன்னா CO வந்து C ப்ளஸ் சார்ஜ் இல்லைங்களா, அதனால் வாட்டரில் இருக்கிற OH மைனஸ் கம்பைன்ஸ் வித் திஸ் கார்பன் CH3COOHங்க. தென் வாட்டரில் இருக்கிற H ப்ளஸ் கோஸ் டு திஸ் ஆக்சிஜன் CH3OHங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். ஆல்கஹால் மீன்ஸ் ஆல்கஹாலைசிஸுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். சரிங்களா? ஒரு எஸ்டர் இன்னொரு எஸ்டராக மாறுறதாங்க ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஒன் எஸ்டர் கன்வெர்டட் இன்டு அனதர் எஸ்டர். ஒன் எஸ்டர் கன்வெர்டட் இன்டு அனதர் எஸ்டர் தென் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா CH3COOC2H5 எடுத்திருக்கோங்க. எடுத்துருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா CH3H7OHங்க. N ப்ரொபைல் ஆல்கஹால். ஓகேங்களா? அப்போ இந்த C3H7 குரூப் C2H5 ரீப்ளேஸ் பண்ணுதுங்க. சரியா? C2H5 ரீப்ளேஸ்டு பை C3H7 தென் கிடைக்கிறது என்னென்னா ப்ரொபைல் அசிட்டேட்டுங்க. N ப்ரொபைல் அசிட்டேட்டுங்க. ஸோ எத்தில் அசிட்டேட் கன்வெர்டட் இன்டு ப்ரொபைல் அசிட்டேட். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் as ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் அமோனியாங்க. அமோனாலிசிஸ் CH3COC2H5 ப்ளஸ் HNH2ங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் கார்பாக்சிலிக் இந்த ஹைட்ரஜன் COவோட கம்பைன் ஆச்சுன்னா NH2COவோட கம்பைன் ஆச்சுன்னா CH3CONH2ங்க. திஸ் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் திஸ் ஆக்சிஜன் C2H5OHங்க. தென் நெக்ஸ்ட் கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷன். கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷன். த ரியாக்ஷன் நேம் கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷனுங்க. ஸோ கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷன் அப்படின்னா எஸ்டர் கண்டெய்னிங் என்ன மாதிரி ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எஸ்டரில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதோ ஸோ கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷனுக்கு ஆன்சர் பண்ணணும்னா தட் எஸ்டர் கண்டெய்ன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ எஸ்டர் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் undergo self condensation in the presence of strong base such as sodium ethoxide. சரி, அந்த strong base என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா sodium ethoxide to form beta keto ester. beta keto ester. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ் பாருங்க. CH3COOC2H5 one ester another ester. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீட்டோ குரூப்புக்கு அட்ஜசன்ட் கார்பன் ஆல்ஃபா கார்பனுங்க. அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜனுங்க. ஸோ இஃப் யூ டேக்
2 moles of ethyl acetate, if you take 2 moles of ethyl acetate, சரிங்களா, 1 ethyl acetate இருந்து alpha hydrogen another ethyl acetate இருக்கக்கூடிய C2H5O ஓட கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனால கன்வெர்ட் ஆகுதுங்க, சரிங்களா. ஸோ இது ஆல்ஃபா கார்பனுங்க, இதுவும் எத்தில் அசிட்டேட் தாங்க. ஸோ எத்தில் அசிட்டேட்டில் இந்த மெத்தில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜனுங்க. ஸோ திஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் கம்பைன்ஸ் வித் C2H5O இன் அனதர் எஸ்டர்ங்க, ஓகேங்களா. அப்போ C2H5O வச்சா ரிமூவ் ஆகுதுங்க. அப்போ நமக்கு கிடைக்கிறது எத்தில் அசிட்டோ அசிட்டேட், எத்தில் அசிட்டோ அசிட்டேட், சரிங்களா. எத்தில் அசிட்டோ அசிட்டேட் நமக்கு கிடைக்குதுங்க, ஓகேங்களா. ஸோ கிளைசன் எஸ் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனுங்க. மறக்காமல் நீங்கள் ரிமெம்பர் பண்ணி நல்லா ரைட் பண்ணி எழுதி பாருங்கள், சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் பெண்டா குளோரைட். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ஆன்ஹைட்ரைட்லையும் லாஸ்ட் ரியாக்ஷன் பாஸ்பரஸ் பெண்டா ஹைட்ரைடு தாங்க. ஸோ இங்கேயும் லாஸ்ட் ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் பெண்டா ஹேலைடு, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க CH3 C டபுள் பாண்ட் O O C2H5, ஓகேங்களா. CH3 CO Cl C2H5 Cl CH3 CO Cl, ஓகேங்களா. தென் C2H5 Cl பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடிலிருந்து 1 chlorine goes to CH3CO. ஸோ அப்போ அசைல் ஹைலைட்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த chlorine goes to alkyl group. ஸோ அப்போ alkyl ஹைலைடாக ஃபார்ம் ஆச்சுங்க. ரிமைனிங் Cl3 in phosphorus. ஸோ PCl3 combines with this oxygen to form POCl3ங்க, ஓகேங்களா. த நெக்ஸ்ட் chemical properties of acid amide, chemical properties of acid amide. ஆசிட் அமைட் அப்படிங்கிறது அம்போட்டரிக் நேச்சர் இருக்குதுங்க, ஓகேங்களா. அம்போட்டரிக் நேச்சர், அமைட்ஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் போத் ஆசிட், சரிங்களா. அமைட்ஸ் பிஹேவ்ஸ் போத் ஆஸ் வீக் ஆசிட் ஆஸ் வெல் ஆஸ் வீக் பேஸுங்க. ஸோ அமைடு அப்படிங்கிறது ஆசிட்டாகவும் ரியாக்ட் ஆகுதுங்க, பேஸாகவும் ரியாக்ட் ஆகுதுங்க. ஆசிட்டாகவும் ரியாக்ட் ஆகுது, பேஸாகவும் ரியாக்ட் ஆகுதுங்க. பிகாஸ் CH3CONH2, சரியா. NH2ல இருக்கக்கூடிய நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய பேர் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா. லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அமினோ குரூப் மேலே இருக்கிறதுனால நைட்ரஜன் NH2 மேலே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் பிஹேவ்ஸ் ஆஸ் ஏ ஆசிட்டுங்க. அதே சமயம் NH2ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்லைட்லி அசிட்டிக் நேச்சருங்க. ஸோ அதனால் இட் பிஹேவ்ஸ் ஆஸ் ஏ ஆசிட்டுங்க, ஓகேவா. நைட்ரஜன் மேலே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால பேஸாக ரியாக்ட் பண்ணுதுங்க. NH2ல இருக்க ஹைட்ரஜன் அசிட்டிக் ஹைட்ரஜன், ஸ்லைட்லி அசிட்டிக் கேரக்டர் இருக்குதுங்க, அதனால் ஆசிட்டாக ரியாக்ட் பண்ணுதுங்க. அப்போ பேஸுக்கான ரியாக்ஷன், ஸோ CH3CONH2 பேஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட், ஓகேங்களா. திஸ் பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட். அப்போ இந்த லோன் பேர் எலக்ட்ரான் டொனேட்ஸ் டு H+ அயானுங்க. அப்போ NH3 கம்பைன் ஆகும். அப்போ நைட்ரஜன் லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால நைட்ரஜன் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ Cl- கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுங்க, அசிட்டமைடு ஹைட்ரோக்ளோரைட் கிடைக்குதுங்க. அசிட்டமைடு ஹைட்ரோக்ளோரைட் கிடைக்குதுங்க, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து அசிட்டமைடு ரியாக்ட் வித் பேஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுங்க. தென் அசிட்டமைடு ஆசிட்டா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை பாருங்க. ஆசிட் அப்படின்னா வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது திஸ் ஹைட்ரஜன் கோஸ் டு ஹைட்ரஜன் கேஸ். CH3CONH2 இருக்கக்கூடிய ஒன்றாவது ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுதுங்க. அப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா H2 கேஸை தான் காட்டணும். அதனால் 2 moles ஆஃப் அசிட்டமைடு எடுத்துருக்குங்க. ஸோ
சோடியம் அப்படிங்கிற எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டலோடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் அசிட்டமைடு கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஹைட்ரஜன் H2 ரிமூவ் ஆகுதுங்க. தென் நெக்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனுங்க. ஸோ அசிட்டமைடு ரியாக்ட் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம் டு ஃபார்ம் என்னங்க அசிட்டிக் ஆசிட்டுங்க CH3 COOHங்க. ஓகேங்களா? ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய OH goes to CH3CO to form acidic acid. Then வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் combines with amine NH2 to form அம்மோனியா. ஓகேங்களா? ஸோ அப்போ அம்மோனியாவாக ஃபார்ம் ஆகும்போது நம்ம அசிட்டிக் மீடியம் யூஸ் பண்ணுறதுனால அம்மோனியா ப்ளஸ் HCl to form NH4Cl. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க? அசிட்டிக் ஆசிட் அண்ட் அம்மோனியம் குளோரைடு. ஓகேங்களா? தென் அசிட்டிக் அல்கலைன் மீடியமாக இருந்ததுன்னா CH3COOHன்னு கிடைச்சதுக்கு பதிலாக CH3COONAன்னு கிடைக்குங்க. NH3 மட்டும் ரிமூவ் ஆகுங்க. ஓகேங்களா? தென் டீஹைட்ரேஷன் ஆல்ரெடி இது பார்த்த ரியாக்ஷன் தாங்க. CH3CONH2 டீஹைட்ரேஷன். அப்போ வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் P2O5 யூஸ் பண்ணுறேங்க. அப்போ CH3CN கிடைக்குங்க. வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷன் இல்லைன்னா ஹாப்மன் ஹைப்போப்ரோமமேட் ரியாக்ஷன். ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஹாப்மன் degradation reaction. So primary amine formed in this reaction சரிங்களா carrying one carbon less than Hofmann degradation reaction சரிங்களா primary amine formed in this reaction carrying one carbon less than parent amide. ஓகேங்களா? ஸோ பிரைமரி அமிடோட நீங்கள் அசிட்டமைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்க. ஹாப்மன் ஹைப்போப்ரோமமைட் ரியாக்ஷன் ஆர் ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷன் சரிங்களா. ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அமைடில் வந்து பார்த்தீங்கன்னா CH3CONH2ங்க. ஓகேங்களா? ஸோ புரோமின் அண்ட் KOH யூஸ் பண்ணும்போது அமைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் இருக்குங்க. அமைடில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குங்க. ஸோ அமைடில் 2 கார்பன் இருக்குங்க. அமினா கன்வெர்ட் ஆகும்போது 1 கார்பன் லெஸ்ஸாக இருக்குங்க. ஸோ அதான் சென்டென்ஸில் சொல்லியிருக்கேன். பிரைமரி அமீன்ஸ் ஃபார்ம்டு இன் திஸ் ரியாக்ஷன் கேரிங் 1 கார்பன் லெஸ் தென் பேரண்ட் அமைடுனா அசிட்டமைடுங்க. ஸோ அசிட்டமைடுலேருந்து ஹாப்மன் புரோமமைடு ரியாக்ஷன் மூலமாக பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. பட் திஸ் அமீன் 1 கார்பன் தாங்க இருக்குது சரிங்களா. அப்போ அசிட்டமைட் கிவ்ஸ் பிரைமரி அமீன் வித் லெஸ் நம்பர் ஆஃப் அமீன்ஸ். ஓகேங்களா? அப்போ அசிட்டமைடில் ஹாப்மன் புரோமமைடு ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது பிரைமரி அமீன் கிடைக்குதுங்க சரிங்களா. தென் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அமைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது CO குரூப் கன்வெர்டட் இன்டு CH2 CO குரூப் கன்வெர்டட் இன்டு CH2. அப்போ CH3CONH2 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மூலமாக ரெடியூஸ் பண்ணும்போது பிரைமரி அமீனாக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கும் ஹாப்மன் புரோமமைடு ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்மன் டீகிரடேஷன் ரியாக்ஷனில் அசிட்டமைட் கிவ்ஸ் பிரைமரி அமீன் with less number of carbon atom. But reduction reaction la சரிங்களா ordinary reduction reaction la acetamide gives primary amine with same number of carbon atom. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி படிங்க. ஹாப்மன் டீகிரடேஷன்னாலும் ரிடக்ஷன் ரியாக்ஷன்லையும் ரெண்டுலேயுமே பிரைமரி அமீன் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் ஹாப்மன் டீகிரடேஷன்னா கார்பன் ஆட்டம் லெஸ்ஸாக இருக்குங்க. ரிடக்ஷன் ரியாக்ஷனில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஸோ இது வரைக்கும் நமக்கு ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சதுங்க. ஆசிட் ஆன்ஹைட்ரைட், ஓகேங்களா, எஸ்டர்ஸ், அமைட்ஸ், ஆசிட் குளோரைட்ஸ், இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் முடிஞ்சதுங்க. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குங்க, ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஓவருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டாபிக் இன் திஸ் லெசன், ஓகேங்களா. இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது யூசஸ் பாருங்க. ஃபார்மிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் த டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ஸ். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ஸ், ஓகேங்களா. ஹைட்ஸ் மீன்ஸ் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஐஸ்னு என்னங்க, லாஸ்ட் இதுலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்னேங்க உங்களுக்கு, ஹைட்ஸ் அப்படின்னா அனிமல்ஸினுடைய நம்ம தோலுன்னு கூட சொல்லலாங்க ஒரு விதத்தில். ஸோ அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அப்போ இதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ஸ், சரிங்களா. இந்த தோலிருந்து அந்த வாட்டர் மாலிகுலை எவாப்ரேட் பண்ணுறதுக்காக, அது ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுங்க, சரிங்களா. ட்ரையிங் ஏஜென்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொயாகுலேட்டிங் ஏஜென்ட் ஃபார் ரப்பர் லேட்டெக்ஸ். ரப்பர் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ரப்பர் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிளான்ட்லேருந்து எடுக்கும்போது ரப்பர் பால் வருது இல்லைங்களா, சரி, அதை கெட்டிப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுதுங்க. மெடிசன் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோட், சரிங்களா. கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் கீழ்வாத நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க, கீழ்வாத நோய், சரிங்களா. கோட் அப்படிங்கிறது கீழ்வாத நோய்ங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஃபார்மிக் ஆசிட் யூஸ் ஆகுதுங்க. த நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுதுங்க. ஆன்டிசெப்டிக் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ், ஓகேங்களா. ஆன்டிசெப்டிக்காகவும், ஓகேவா, ஆன்டிசெப்டிக் ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக் தனியாக படிங்க, ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுதுங்க. அண்ட் ஃப்ரூட் ஜூஸை வந்து கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசினுடைய யூசஸ். இட் இஸ் யூஸ்ட் as டேபிள் வினிகர். டேபிள் வினிகர், சரிங்களா, சமையல் வினிகராக யூஸ் ஆகுதுங்க. நம்ம ஊறுகாயெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுங்க. நெக்ஸ்ட் கொயாகுலேட்டிங் ரப்பர் லேட்டெக்ஸ். திஸ் ஆல்சோ யூஸ்ட் as a கொயாகுலேட்டிங் ரப்பர் லேட்டெக்ஸ், ஓகேங்களா. தென் செல்லுலோஸ் அசிட்டேட் அண்ட் பாலிவினைல் அசிட்டேட். செல்லுலோஸ் அசிட்டேட் அண்ட் பாலிவினைல் அசிட்டேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அசிட்டிக் ஆசிட் யூஸ் ஆகுதுங்க. தென் யூசஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட் யூசஸ் எடுத்தோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் either in pure form and in the form of sodium benzoate, சரிங்களா. பியூர் ஃபார்ம் அப்படின்னா பென்சோயிக் ஆசிடுங்க, சோடியம் பென்சோயேட், பென்சோயிக் ஆசிட் அண்ட் சோடியம் பென்சோயேட், திஸ் டூ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுதுங்க. தென் மெடிசன் ஆஸ் அன் யூரினரி ஆன்டிசெப்டிக். யூரினரி ஆன்டிசெப்டிக்காக பென்சோயிக் ஆசிட் யூஸ் ஆகுதுங்க. ஆல்ரெடி யூரோட்ரோபின் ஃபார்மால்டிஹைட் ஆக்ட் as a urinary antiseptic நம்ம பார்த்துருக்கோங்க, சரிங்களா. த நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட் ஒன் ஆஃப் த யூசஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ், ஓகேங்களா. தென் அசிட்டைல் குளோரைன் யூசஸ் பாருங்கள். அசிட்டைலேட்டிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். அசிட்டைல் குளோரைனோட மோஸ்ட் யூசஸ் என்ன அப்படின்னா ஆர்கானிக் சிந்தசிஸில் அசிட்டைலேஷனுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுதுங்க. ஃப்ரீடெக்ராஃப் அசிட்டைலேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அசிட்டைலேஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க, ஓகே. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம என் மெத்தில் அசிட்டமைட், N, மெத்தில் அசிட்டமைட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வேறு காம்பவுண்டில் நம்ம அசிட்டைலேஷனுக்கு இது யூஸ் ஆகுதுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன். டிடெக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் OH அமினோ குரூப் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய OH குரூப்பையோ NH2 குரூப்பையோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. இது இப்போ பார்த்தீங்க இல்லையா. ஸோ இப்போ அமினோ குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NH, இப்போ மெத்தில் அமீன் இருக்குதுங்க. இப்போ கூட இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெத்தில் அமீன் இருந்ததுங்க, ஓகேங்களா. மெத்தில் அமீன் அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா N மெத்தில் அசிட்டமைடு தருதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் இது யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடுங்க. இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் as a acidylating agent. Next in the preparation of medicine like aspirin and phenacetin. aspirin அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட்டில் நீங்கள் அசிட்டைல் குளோரைடையோ ஆர் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடோ யூஸ் பண்ணிங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் கிடைக்குங்க. அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் இஸ் ஆஸ்பிரினுங்க. அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட்
அப்படிங்கிறது ஆஸ்பிரினுங்க. சரிங்களா? அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆஸ்பிரினுங்க. தென் ஒன் ஆஃப் த மெடிசன் ஃபீனாசிட்டின், அதுலேயும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் யூஸ் ஆகுதுங்க. எத்தில் அசிட்டேட், யூசஸ் ஆஃப் எத்தில் அசிட்டேட். ஸோ எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் எசன்ஸுங்க. சரிங்களா? எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் எசன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரூட் எசன்ஸில் ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தில் அசிட்டேட் யூஸ் ஆகுதுங்க. தென் சால்வெண்ட் ஃபார் லிக்வர்ஸ், சால்வெண்ட் ஃபார் லிக்வர்ஸ். ஓகேங்களா? லிக்வர்ஸ் மீன்ஸ் மெழுகு பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சால்வெண்ட் ஃபார் லிக்வர்ஸ், மெருகு பூச்சி. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த உட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பூசுவாங்க இல்லைங்களா, அது கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி லிக்வர்ஸை யூஸ் ஆகுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் அசிட்டேட், எத்தில் அசிட்டோ அசிட்டேட். இப்போ கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ண இல்லைங்களா, எத்தில் அசிட்டோ அசிட்டேட். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் சிந்தட்டிக் லைக் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஸ்டர் யூஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட லெசன் ஓவருங்க. நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுவோம்.